வணக்கம் ஐயா. இந்த வீடியோல குறைந்த பாகை பெற்ற கிரகம், அதிக பாகை பெற்ற கிரகம் ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு, குறைந்த பாகை பெற்ற கிரகமும் அதிக பாகை பெற்ற கிரகமும் எந்த மாதிரி வேலை செய்யும்? குறைந்த பாகை அதிக பாகை என்று பார்த்தோமானால் ஒரு ராசி கட்டத்துல 360 பாகை இருக்குதுங்க ஐயா. அதுல ஒவ்வொரு கட்டத்துக்கும் 30 பாகை, அப்ப 30 × 12 360 பாகை பெற்றது ஒரு ஜாதக கட்டம். அப்போ ஒரு ராசியில அதிக பாகை சென்ற கிரகம் பாத்தீங்கன்னா நம்ம அதிக பாகை பெற்ற கிரகம்னு நம்ம சொல்றோம். ஒரு 30 பாகை உள்ள ஒரு ராசியில ஒரு 25 பாகை ஒரு கிரகம் அதிகமா வாங்கிடுச்சு, 25 பாகையில ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் தான் பாத்தீங்கன்னா அதிக பாகை பெற்ற கிரகம். உதாரணமா ஒரு ஜாதகத்துல புதன் ஒரு 29 பாகைகள் இருக்காருன்னு வைங்கய்யா, அந்த புதன் தான் அதிக பாகை பெற்ற கிரகம். அப்போ அந்த அதிக பாகை பெற்ற கிரகமான புதன் தான் பாத்தீங்கன்னா இவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. இவர் அந்த புதன் கிரகம் குறிப்பிடும் தெய்வங்களான பெருமாள், திருப்பதி பெருமாள், பாலாஜி பெருமாள் வச்சுக்கோங்க. இப்ப அந்த திருப்பதி பெருமாளை இவங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது இவங்களோட கோரிக்கை ஈஸியா இவங்களுக்கு சக்சஸ் ஆகுது. ஆனா இவங்க அதை அலட்சியப்படுத்திடுவாங்க. இவங்க அதிக பாகையினால அதை அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதை பெருசா இது பண்ணாம குறைந்த பாகை எந்த கிரகம் பெற்றதோ அதை நோக்கி போவாங்க. இப்ப இது எப்படி நம்ம புரியுறதுன்னா, அதிக பாகை அப்படிங்கிறது மேடு இருக்கிற பக்கம் தண்ணி ஊத்துனா அந்த மேட்டுக்கு தண்ணி போகாது, அதை அலட்சியப்படுத்துவோம். ஆனா அந்த மேடு தான் நம்மளை மேலேறதுக்கு நம்மளை காத்துட்டு இருக்குது. ஆனா நம்ம அதை அலட்சியப்படுத்துவோம் ஜாதகத்துல. அதே மாதிரி குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா பாசத்தை அள்ளி வீசிடுது. ஜாதகர் அது மேல ரொம்ப ஏக்கமா இருக்காரு. குறைந்த பாகைன்னா ஒரு ராசி கட்டத்துல சைபர் ஒரு பாகை அல்லது 1 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு பாகையில் இருக்க கிரகம் குறைந்த பாகை பெற்ற கிரகம் நம்ம சொல்லப்படுகிறது ஜோதிடத்துல. அப்ப குறைந்த பாகை பெற்ற கிரகத்து மேல நம்மளுக்கு ஆர்வங்கள் அதிகமாகுது, பாசம் அதிகமாகுது. ஒரு ஜாதகத்துல குறைந்த பாகை, செவ்வாய் குறைந்த பாகைன்னு வச்சுங்கய்யா, சகோதரர்கள் மேல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறது, சகோதரர்கள் மேல அதிக பாசமா இருக்கிறது போன்ற ஒரு தன்மைகள் வரும். ஆனா அந்த சகோதரனால நம்மளுக்கு ஒரு பைசாக்கும் கூட பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி அதிக பாகை பெற்ற கிரகம் சுட்டி காட்டும் உறவுகள் நமக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க. நம்ம ஒரு உதவி கேட்டா உடனே செஞ்சிருவாங்க. உதாரணமா புதன் அதிக பாகை பெறும் பொழுது நமக்கு தாய்மாமன் பாத்தீங்கன்னா நம்ம கேட்காமயே உதவி செய்வாங்க. ஒரு உதவி போய் தாய்மாமன் நம்ம கேட்கும் பொழுது தயங்காமல் அந்த உறவு நம்ம உதவி செய்யும். ஆனா நம்ம தாய்மாமனை அலட்சியப்படுத்துவோம். அதே மாதிரி செவ்வாய் குறைந்த பாகை பெறும் பொழுது அந்த குறைந்த பாகை பெற்ற உறவுகளான சகோதர சகோதரிகளிடம் போய் நம்ம ஏதாவது பண உதவி